மெய்யான தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசுவை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்ற உள்ளத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு நபரை இங்கு சந்திக்கிறார். அந்த நாளில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. யாரை சந்திக்க அவர் சமாரியாவுக்கு போகிறார்? சமாரியாவின் வழியாக அவர் போகிறார். அவர் போக வேண்டிய இடம் கலிலேயா. ஆனால் அவர் அந்த சமாரியாவின் வழியாக அவர் போகிறார். ஏன் போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கு அவர் போகும் ஒரு சம்பவம் இங்கு நடக்கிறது. அங்கு யாக்கோபுடைய கிணற்றின் அருகே இயேசு அங்கே உட்கார்ந்திருந்தார். இளைப்படைந்தவராய் உட்கார்ந்திருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தாலும் முழுக்க முழுக்க அவர் மனுஷனாக தான் இருந்தார். நம்மளுக்கு எப்படி தாகம் எடுக்குதோ, நமக்கு எப்படி உணர்வுகள், ஒவ்வொரு நம்முடைய சுவாசிக்கிறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம சிந்தனையில் வருகிற காரியங்கள், உணர்ச்சிகள், இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. அவர் மனுஷனாக தான் முழுக்க முழுக்க அவர் வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அவருக்கும் இளைப்பு இருந்துச்சு, அவருக்கும் டயர்ட்னஸ், சோர்வு, சரீர பிரகாரமாய் ஒரு மனிதனுக்கு இருக்கிற எல்லா காரியமும் அவருக்கு இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் ஒரு விசேஷமான பலனை, வழிநடத்துதலை அவர் பெற்றிருந்தார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பிதாவோடு கூட அவர் வைத்திருந்த நெருங்கிய தொடர்பு. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்தார்? போய் தன்னுடைய தகப்பனிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறவராக, பிதாவின் திட்டத்தின்படி அவர் செயல்படுகிறவராக இருந்தார். ஒருவேளை அன்றைக்கு அவர் ஜெபம் பண்ணும்போது பிதாவானவர் சமாரியாவில் இப்படிப்பட்ட ஒரு தாகமுள்ள ஸ்திரீ இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், அவங்க ரட்சிப்புக்கு அவங்க இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசுவிடத்தில் அவர் இயேசுவினிடத்தில் பேசியிருக்கக்கூடும். அப்போ பிதாவின் திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற இயேசு கண்ணும் கருத்துமா உள்ளவரா என்று நம்ம பார்க்கிறோம். போய் முதலாவது அந்த ஸ்திரீனிடத்தில், அந்த ஸ்திரீ தண்ணீர் உள்ளவர்கள் அவள் வருகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆடான டைம். மற்றவங்க யாருமே தண்ணி தூக்க வராத உச்சி வெயில் உள்ள அந்த மதியான வேளையில் அவள் வருகிறாள். ஏன் அப்படின்னா அவள் வாழ்ந்த சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, அவள் யாரையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள்லாம் காணப்படலை. அவள் கூனி குறுகி அவள் வாழ்க்கை இருந்தது. அதனால மற்றவர்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவள் தண்ணீர் உள்ள வரும் பொழுது இயேசு அவளதில் வாலண்டியராக அவள்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார்? என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இங்கு அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை குறித்து பார்த்தீங்க சொல்கிறாங்க, நீர் யூதனாக இருக்க என்கிட்ட நீங்கள் கேட்கலாமா? ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர் சமாரியரோடைய அவங்க சம்மந்தம் கலக்க மாட்டாங்க, அவங்க உறவாட மாட்டாங்க, தனியாக அவங்க ஒதுங்கி தான் நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்த போது அசீரியர்கள் என்ன பண்ணாங்க? சமாரியரை திருமணம் பண்ணும் பொழுது அங்கு அசீரியருடைய கலாச்சாரமும் அங்கே எல்லாமே கலந்தது. யூதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தமான யூதர்களாக அங்கு இல்லை. அதனால இந்த சமாரியர்கள் மற்ற அந்நியரோடு கூட அவங்க பிணைக்கப்பட்டதுனால இங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? சமாரியர்களோடு அவங்க பழக மாட்டாங்க. அப்போ இயேசு யூதன் என்று அறிந்த அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுட்ட கேட்குற ஆச்சரியமா,
ஏன் நீங்கள் என்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே இயேசு அங்கே சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு சொல்லுகிறார், நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா, நான் கேட்குறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட கேட்ப, அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி இயேசு அவளிடத்தில் சொல்லுகிறார். இயேசு ஏன் அவளை தேடி வந்தாள்? ஒருவேளை அவளை வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவளா? நிறைய காரியத்தில் அவள் சோர்ந்து போய் அவமானத்தை சந்திச்சு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் அவள் அவள் அந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நொந்து போய் இருந்திருக்கிறதை இயேசு அறிகிறார். நம்முடைய ஒவ்வொரு அடிகள் நடைகளை, நம் உள்ளத்தை, நம்ம தேவைகளை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ இயேசு முதலாவது அவளுடைய அட்டென்ஷனை அவர் என்ன செய்கிறார்? முதலாவது திருப்புகிறார், தன்னை நோக்கி திருப்பி அதுக்கப்புறமா சத்தியத்தை அங்கு அவளுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்துவின் இடத்துல ஜீவ தண்ணீர் இருக்கிறது. இன்னைக்கு இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், நம்பிக்கையை தருகிறவர், நம் உள்ளத்தை பார்க்கிறவர், வேதனைகளை பார்க்கிறவர், அவமானங்களை முற்றிலுமாய் நம்ம நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகிற தெய்வம் ஒருவர் உண்டு என்று திரும்பவுமாய் இந்த நாளில் நமக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை இந்த சமாரிய ஸ்திரீயை போல கைவிடப்பட்ட நிலைமையில் இல்லது அவமான சின்னமாக கூனி குறுகி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை உள்ளத்தை பார்க்கிற தெய்வம் ஒருவர் உண்டு, உங்களை நேசிக்கிற தகப்பன் ஒருவர் உண்டு. அவர் நோக்கி இன்றைக்கு அவர் கடந்து வருவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், ஜீவ தண்ணீரை கொடுப்பார். ஜீவ தண்ணீர் என்பது வற்றாது, அது மெய்யான சந்தோஷம், சமாதானம் நிறைந்த வற்றாத அந்த ஜீவனதை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, பிதாவின் நடத்துதலின்படி இந்த சமாரிய ஸ்திரீவின் உள்ளத்தை அறிந்து அவளுக்காகவே இந்த சமாரியாவில் ஆண்டவரே நீர் வந்து நீர் அவளோடு கூட இடைப்பட்ட அவள் வாழ்க்கையை நீர் மாற்றினீர். ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நீ மனிதனாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்வதில் நீர் ஆண்டவரே தகப்பனே சரியாக இருந்தீரே. நாங்களும் அப்படியாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். எங்கள் நடைகளை அறிந்தவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வற்றாத ஜீவ நதியாகிய மெய்யான ஆண்டவரே, ஜீவ நதியாகிய உண்மை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சார்ந்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். துதிகன மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பிதாவே, ஆமேன், ஆமேன்.